ஓரின சேர்க்கையாளர்கள், பாலின மாறியவர்கள் உள்ளிட்டோரை குறிக்கும் LGBT சிறுபான்மையினருக்கு எதிரான நடவடிக்கைகள் 2022 முதல் 2025 வரை நாட்டில் 135 பேர் கைதாகியுள்ளனர். அந்தந்த மாநில இஸ்லாமிய சமயத்துறை அதிகாரிகளால் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். ஓரின புணர்ச்சியில் ஈடுபட்டது, பொதுவெளியில் பெண்களைப் போல் உடையணிந்தது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை அவர்கள் எதிர்கொண்டதாக இஸ்லாமிய சமய விவகாரங்களுக்கான அமைச்சர் ஜுல்கிஃப்லி ஹசன் மக்களவையில் தெரிவித்தார். ஆனால் போதுமான ஆதாரம் இல்லாதவர்களுக்கு ஆலோசனை, வழிகாட்டல், மறுவாழ்வு பயிற்சி வழங்கப்பட்டதாகவும் சிலர் புதிய வேலை அல்லது வணிகத் துறைகளில் ஈடுபட வழிகாட்டப்பட்டதாகவும் அவர் கூறினார். அரசாங்கம் LGBT தொடர்பான நிகழ்ச்சிகள் மற்றும் சமூக ஊடக விளம்பரங்களை திட்டவட்டமாக நிராகரிக்கிறது. பொதுமக்களும் இத்தகைய உள்ளடக்கங்களை மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையத்திடம் புகார் செய்யுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். இவ்வேளையில் மலேசியாவில் LGBT சமூகத்தினரின் மொத்த எண்ணிக்கை குறித்த துல்லியமான விவரங்கள் தற்போதைக்கு அரசாங்கத்தின் வசமில்லை என்றார் அவர். சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில்.